தாறு மாறு தக்காளி சோறு நண்பர்களே, வேற லெவல்ல போதப்பா. இப்பதான் இந்த வீடு பார்க்க பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படியே இருந்து பூரா அப்பையில உட்காந்து ஆக்டிங் பண்ணிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு அந்த டிராமாவை பார்த்து பார்த்து நம்ம தான் ட்ராமாவுக்கு போயிட்டோம். பட் இப்ப பாருங்க செம்ம அடிச்சுக்கிறான். ஆனா எனக்கு என்னமோ இவன்ல சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து இண்டிவிஜுவல் ப்ளே பண்ண விட்டு இருந்தா நிறைய கண்டென்ட் வந்திருக்கும் எனக்கு தோணுது. அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட்ல கூட இவ்வளவு பெரிய ஃபைட்லாம் வரல. இப்போ பிரிச்சு விட்டு இன்னைக்கு சாயங்காலம் தான் இந்த டாஸ்க் வச்சாங்க. அதுக்குள்ள தரமா 2 சண்டை வேற லெவல்ல வந்துட்டு அந்த 2 சண்டையுமே செமையா இருக்கு. ஆடியன்ஸ் கூட 1 லட்சம் பேர் அப்படி ஸ்டெபிளா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் லைவ்ல நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்குக்கான 3வது ரவுண்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்க. 2வது ரவுண்டை பொறுத்தவரைக்கும் ராணு அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்க. 2 பேருமே யாரால குத்தப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்கன்னா பவித்ராவால. பவித்ரா தான் பயங்கரமா ஒரு கேம் பண்ணி விட்டாங்க. பட் பிக் பாஸும் சில பல தப்புகளை பண்றாரு. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் போதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 3வது ரவுண்டு நடக்குது. 3வது ரவுண்ட்ல நான் நினைச்ச மாதிரியே சில பேர்லாம் பயங்கரமா உள்ள ஸ்வாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, இந்த தொட்டிக்கு வெளியே ஸ்வாப் பண்ணக்கூடாதுப்பா. அந்த பொம்மையை தொட்டிக்கு வெளியே ஸ்வாப் பண்ணாங்க, தொட்டி உள்ள ஸ்வாப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை அப்படி சொன்னதுதான் சொன்னாரு. இவனை என்ன பண்றான, வேகமா ஓடி வந்து குதிச்சு இவனை பொம்மை எங்க இருக்குன்னு சொல்லி அழகா கணிச்சு வச்சிருக்கானோ. அந்த பொம்மையெல்லாம் எடுத்து டக்குன்னு அவனை இஷ்டப்பட்ட ஆளுக்கு வீசிட்டு இருக்கானோ. இப்படி அவனை இஷ்டப்பட்ட ஆளுக்கு வீசிட்டு இருக்கானோ. அதே மாதிரி 4 பேர் செம்மையா எடுத்தாங்க. நல்லா பார்க்க முடிஞ்சு. அருண், விஜய் விஷால், சத்யா, தர்சிகா, அந்த 4 பேரும் செம்மையா எடுத்தானோ. எடுத்துக்கொண்டு உள்ள வச்சுட்டு அதுல ஒரு சீன் போட்டாங்க பாருங்க. மச்சான் நீ எடுத்துட்டியா, எப்படி மச்சான் நம்ம ரேண்டமா எடுத்தோம், டேய் ஏன்டா அப்படி உருட்டுறீங்க. உள்ள உட்காந்து அருண் தாண்டா தூக்கி வீசிட்டு இருந்தான். ஏன்னா லைவ் பாக்குறாங்களா பைத்தியக்காரலாடா. அருண் உள்ள உட்காந்து மச்சான் தூக்கி வீசுறான். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு. இல்ல தர்சிகா மட்டும் தான் கையோட்டு நோண்டாங்க நினைக்கிறேன். ஆனா 4 பேர் எப்படா சொல்லி வச்ச மாதிரி உங்க 4 பேர் பொம்மை எடுத்தீங்க, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல எடுத்தாச்சா இல்ல முத்துக்கான கேம் அப்படி படுத்து போகுது, அப்படி தரைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா முத்து என்ன கேம் பண்ணி வச்சிருந்தாரு, மஞ்சரி கூட ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. மஞ்சரி நீ என் பொம்மை எடு, நான் உன் பொம்மை எடுக்கிறேன். அதை மீறி என் பொம்மை நான் எடுத்துறேன், உன்ட்ட கொடுத்துறேன், உன் பொம்மை நீ எடுத்தா என்கிட்ட கொடுத்து 2 பேரும் மாத்தி ஆடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டுருந்தேன். எல்லாமே ஸ்கெட்ச் தான். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டீமா தான் போகும். ஸோ அந்த மாதிரி செமையா போச்சா. பட் இந்த 3வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மஞ்சரிக்கான பொம்மை அன்சிதா கையில ஃபர்ஸ்டே சிக்கிட்டு, ஓகேவா. மஞ்சரிக்கான பொம்மை ஃபர்ஸ்ட் அன்சிதா கையில சிக்கிட்டு, அன்சிதாக்கு முத்து பொம்மை கிடைக்கல. முத்து என்ன பண்ணிட்டான், நேக்க வேற யார் கையில தூக்கி கொடுத்தான். யார் கையில தூக்கி கொடுத்து முத்து பொம்மை உள்ள கொண்டு சேர்த்துட்டான். ஆனா மஞ்சரி பொம்மை சேர்க்கலையா. மஞ்சரி பொம்மை அன்சிதா கையில இருக்கு, ஜாக்லின்கான பொம்மை வந்து மஞ்சரி கையில இருக்கு, அண்ட் மஞ்சரி கையில தீபக்கான பொம்மை இருக்கு, ஓகேவா. ஆனா இதுல மஞ்சரி செம்மையா ஒரு வேலையை பார்த்தாங்க. உள்ள ஸ்வாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, 2 பொம்மையை பிடிச்சிட்டாங்க. அவங்க பொம்மை உள்ள போச்சா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி 2 பொம்மை பிடிச்சி வச்சு உள்ள ஏன் பொம்மை வரல, அப்ப ஏன் பொம்மை எங்க, ஏன் பொம்மை வந்தா அந்த 2 பொம்மையை நான் விடுவேன்னு சொல்லிட்டு உள்ளே 2 பொம்மையை பிடிச்சி வச்சிருக்காங்க. இல்ல ஜாக்லின் தெரிஞ்சு போச்சு நம்ம பொம்மை இவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கடந்து சண்டை போடுறாங்க. என் பொம்மையை குடுமச்சான், என் பொம்மையை குடுமச்சான், என் பொம்மையை கொடுனா கொடுக்கவே இல்லை. மஞ்சரி தரமா ஒரு கேம் போட்டாங்க. இது எல்லாமே ஒரு கேம் தான் ப்ரோ. இல்ல நான் எதையுமே யாரையுமே திட்ட விரும்பல, இந்த இடத்துல திட்ட விரும்பல. இதுக்கப்புறம் நான் திட்டுவேன், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு தெளிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாச்சு. அப்போ ரயான் கடைசியில் வெளியே இருந்துட்டு விடவே இல்லை. 2 பொம்மை கையில் வைக்காங்க, ஒரு பொம்மை எனக்கு கொடுங்க, ஒரு பொம்மை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரயான் ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிறான், ஜாக்லின் ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னெல்லாமோ இழுத்து ஒரே ஒரு பொம்மையை மட்டும் அவங்க கையில இருந்து பிடிங்க. அது யார் பொம்மைன்னு எனக்கு தெரியல. அது மேபி ரயான் பொம்மை தான் நினைக்கிறேன். ரயான் பொம்மை அன்சிதா பொம்மை நினைக்கிறேன். ஏதோ ஒரு பொம்மையை பிடிங்கிட்டாங்க. பிடிங்க கொண்டு உள்ள சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சரி கையில ஜாக்லினோட பொம்மை இருக்கு, ஜாக்லின் கையில தீபக்கோட பொம்மை இருக்கு, அன்சிதா கையில நம்ம மஞ்சரியோட பொம்மை இருக்கு. இவங்க 3 பேரும் வெளியே ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. 3 பேருமே நாங்க வைக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெளியே நிக்கிறாங்க. 3 பேரும் செமையா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு கேம் தான், தப்பு சொல்ல முடியாது, நல்ல ஒரு கேம். ஆனா மஞ்சரி பண்ணது தப்பான்னு கேட்டா எனக்கு தெரியல. எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்றாங்க. அந்த இடத்துல அந்த 2 பொம்மை பிடிக்கிறது ஹோல்ட் பண்றதெல்லாம் எனக்கு கேட்டா தப்பான்னு தெரியல. பட் அது ஒரு வகையில தப்பு. ஏன்னா ஒரு பொம்மையை ஹோல்ட் பண்ணலாம், அவங்க பொம்மையை காணும் 2 பொம்மையை ஹோல்ட் பண்றது வந்து அவங்க பொம்மையை காணும் 2 பொம்மையை ஹோல்ட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பொம்மையை ஹோல்ட் பண்ணா தப்பு இல்ல. பட் இவங்க வந்து 2 பொம்மையை ஹோல்ட் பண்ணாங்க, ஓகேவா. இவங்க 3 பேர் சேர்ந்து வெளியே உட்காந்து நானும் வைக்க மாட்டேன், நீ வைக்க மாட்டேன், நானும் வைக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜாக்லின் தான் கேட்கறான், நீ 2 பொம்மையை ஹோல்ட் பண்ண, எதுக்கு அப்படி பண்ண, 2 பொம்மையை பண்ணக்கூடாது, நீ வேற ஏதாவது பொம்மையை ஹோல்ட் பண்ணி என் பொம்மையை விட்டுருக்கலாம், ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி ஜாக்லின் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க பொம்மை உள்ள போனல, அதுக்காண்டி ஜாக்லின் கேட்கறாங்க. இதுல மஞ்சரி பயங்கரமா இது பண்றேன், அப்படிதான் பண்ணுவேன், என் பொம்மை உள்ள போல, நான் அப்படிதான் பண்ணுவேன், 2 பொம்மை ஹோல்ட் பண்ணதா செய்வேன், உங்களுக்கு என்ன அதெல்லாம் கேம், நான் அப்படிதான் ஹோல்ட் பண்ணுவேன், அப்படிதான் பிடிச்சி வைப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. இதுக்கல்ல என்ன டென்ஷன் ஆனான்னு தெரியல. சௌந்தர்யா உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் முத்து பிடிச்சி ஒரு அடி அடிச்சாங்க. முத்து பிடிச்சி நீங்க நல்லா கேம் ஆடுறீங்க டீமா சேர்ந்து, அது எப்படி நீங்க வந்து அவங்க நேக்கா உங்க பொம்மை அவங்க பொம்மை நீங்களும் எடுப்பீங்களா, இது என்ன கேம், டீம் ஆடாதீங்க முத்து, எல்லாரும் யூஸ் பண்றீங்க முத்துன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க சௌந்தர்யா. அப்ப அந்த இடத்துல முத்து ஆக்சுவலா அவனே ஒத்துக்கிட்டான். இந்த இடத்துல ஒரு பிரேக் விட்டாங்களா, 2 ரவுண்ட் முடிச்சோன்னே ஒரு பிரேக் விட்டு எல்லாரும் உட்காந்துருப்பான், அவனே ஒத்துக்கிட்டான். என் பொம்மையே மஞ்சள் எடுப்பான், மஞ்சள் பொம்மை நான் எடுப்பேன்னு சொல்லி 2 பேரும் பேசி வச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிட்டான். இந்த இடத்துல சௌந்தர்யா கேட்டப்ப அவனால ஒத்துக்க முடியல. சௌந்தர்யா கேட்ட உனக்கு தெரியுமா நாங்க டீம் ஆடுறோமா அப்பா நல்லா உருட்டுங்கடா, பூரா பயிலும் உருட்டா தான் போறாங்க. இந்த டாஸ்கே அப்படிதான் இருக்க போகுது. பட் இந்த இடத்துல சௌந்தர்யா தேவையில்லாம உள்ள வந்தா எனக்கு தெரியல. அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்கலாம், நீங்க தான் அவுட் ஆயிட்டீங்களே, உங்க வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படிங்க நான் நினைக்கிறேன். எல்லாருமே டீம் போட்டு தான் ஆடுறாங்க. அப்படி கேட்டா எல்லாருமே கேட்க வேண்டியிருக்கும்,
ஒரு 4 பேர் இந்த 4 இடியட்ஸ் அவங்க எடுத்து வச்சுட்டு எப்படி மச்சான் நம்ம ஒன்னா எடுத்தோம் தெரே மச்சான்னாங்களா, அந்த மாதிரி தான் பூரா பயிலும் டீம் போட்டு தான் ஆடுறான். டீம் போட்டு ஆடாமல் இது ஆட முடியாது, ஓகேவா? டீம் போட்டு தான் ஆடுவான். இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், முத்து வந்து எப்பவுமே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிற ஒரு பர்சன். அப்போ முத்து எல்லாருமே டார்கெட் பண்ணால் நம்ம தெரிஞ்ச விஷயம், அதே மாதிரி முத்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இப்போ கடைசியில் பார்க்க போனால் இந்த 3 பேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாக்லின் வந்து மஞ்சரி மண்டையை கழுவ ட்ரை பண்ணுறாங்க. என் பொம்மை வை மச்சான், நான் தீபக் அண்ணன் பொம்மை வைக்க மாட்டேன், எப்படியாச்சும் அன்சிதாவும் அவன் பொம்மையை வைக்க வச்சிடறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது மாற்றி 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதில் அன்சிதா சொல்லிட்டா நான் மஞ்சரியை வைக்கவே மாட்டேன், அப்படியே மஞ்சரி நான் வைக்கவே மாட்டேன், மஞ்சரி உள்ள போக கூட எனக்கு மஞ்சரி உள்ள இருக்க வேண்டிய தேவை கிடையாது, நான் மஞ்சரியை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சரி என்ன சொல்றாங்க, என் பொம்மை உள்ள போயிட்டுனா ஜாக்லின் ஓம் பொம்மை நான் வச்சிடுறேன், என் பொம்மை போற வரைக்கு நான் வந்து ஓம் பொம்மை வைக்க மாட்டேன், ஓம் பொம்மை நான் வெளியே தான் ஸ்டாண்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இல்ல அன்சிதாக்கு என்னன்னா, அன்சிதா பொம்மை ஆல்ரெடி உள்ள போயிட்டு, அதனால பிரச்சனை இல்லை, அன்சிதா ஜாலியா நம்ம மஞ்சரிக்கான பொம்மையை பிடிச்சி வச்சுட்டு மல்லாக்க படுத்தாச்சு, என்னமோ பண்ணுங்கடா சண்டை போடுங்கடா அப்படின்னு மாதிரி. ஆனா ஜாக்லினுக்கு என்னன்னா, அவங்க பொம்மை இங்க இருக்கு, மஞ்சரிக்கு என்னன்னா அவங்க பொம்மை அங்க இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்தா இப்ப முட்டிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? இவங்க முட்டிகிட்டே இருக்கும்போது இடத்துல தேவையில்லாம சௌந்தர்யா உள்ள வராங்க. அப்படியே தேவையில்லாம சௌந்தர்யா உள்ள வந்து மஞ்சரி எப்பவுமே இப்படிதான் சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு மஞ்சரி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. மஞ்சரி போட்டு ஏறி ஏறிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன நீ என்ன கேம்ல இருக்கியா, துறப்ப பேசாத அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஜர்ன்னு பேசுறாங்க. எனக்கே ஒரு மாதிரி அள்ளு விட்டுச்சுனாக்கா எப்படி பேசுறா, நாக்கா வீட்டுக்கு வந்த முதல் நாள் வித்தியாசமா பேசுனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமா பேசுறா, அப்ப எதுக்கா உண்மை அப்படின்னு மாதிரி நமக்கே யோசிக்க வச்சுட்டு அந்த மாதிரி விருன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சௌந்தர்யா சும்மா இருப்பாங்களா, அவங்க ஒரு சைடு நீ வாயை திறந்தாலே போய் தான், நீ பொய்யா பேசல, 2 பொம்மை பிடிச்சி வச்சுட்டு இப்ப என்ன பொய் பேசுற, சும்மா பொய் பேசாத, பிடிச்சி வச்சுட்டு பொய் பேசாத, அவங்க ஒரு 2 சைடு மாத்தி கத்திட்டே இருக்காங்க. இல்ல மஞ்சரி வைக்கிறது என்னன்னா, நீ தான் அந்த டாஸ்க்ல இல்ல, அப்புறம் நீ பேசுற துறப்ப அப்படின்னு இப்படியே ஓப்பனா சொல்றான்னு, நீ தான் டாஸ்க்ல இல்ல துறப்ப அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க நான் டாஸ்க்லனா கேட்பேன், நீ போய் பேச சரியா, வாயை திறந்தால போயின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போய் உட்கார்ந்து இருந்துட்டு அங்க சௌந்தர்யா கத்துறாங்க, இங்க மஞ்சரி கத்துறாங்க. இங்க மஞ்சரி நீ தான் டாஸ்கே இல்ல, தேவலாம எதுக்கு பேசுற, ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க சரியா, இதான் உனக்கு தான் பேசணும், சும்மா நோயின் வராதுன்னு சொல்லிட்டு மஞ்சரி இங்க இருந்து சௌந்தர்யா அட்டாக் பண்றாங்க. சௌந்தர்யா அங்க இருந்து நீ வாயை திறந்தாலே போய் தான், நான் எங்க போகணும், உன் வீடா இது, என்ன மட்டும் கேட்டல பேக்கரின்னு பேசணும், என் வீட்டை இழுத்தல, நானும் இழுப்பேன், இதனை உன் வீடா, நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன் சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. மாத்தி 2 பேரும் காரணமே இல்லாம சண்டை போடுறாங்க நண்பர்களே. டாஸ்க் என்னமோ நடக்கிறது அங்க, ஆனா பேசுறது என்னமோ இங்க அப்படின்னு மாதிரி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இதுல பவித்ரா தான் செம ப்ளே பண்றாங்க. பவித்ரா வந்து பக்காவா 2 மேட்சுமே அழகா டீம் கூட இருந்து அப்படியே ப்ளே பண்ணிட்டு டீமுக்குள்ள இல்லாத மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. பவித்ரா செம பிளேயர். அதே மாதிரி அருண், விஜய் விஷால், தர்ஷிக்கும் அதே தான். தர்ஷிகாலாம் சைட்ல உட்காந்துட்டு மஞ்சரிக்கு விசில் அடிக்கிறாங்க. ஸ்வாக் மச்சான் போடு மச்சான் அப்படின்னு மாதிரி போடலாம் மச்சான், அடுத்த வாரம் வீக்ஸ் வாங்க போட்டலாம் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், இந்த வாரம் போட வேண்டியது மச்சான், கொஞ்சம் தப்பிச்சிட்டீங்க போட்டலாம் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. இதுல தீபக்கு நான் கேப்டனா முடிவு எடுக்க போறேன்னு சொல்லி அன்சிதாவை கூப்பிட்டு மண்டே கழுவி பார்க்கறேன், நான் ஒரு கேப்டனா சொல்றேன், கொஞ்சம் பாருங்க டாஸ்க் நவுலணும், கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு, ஏன்னா அவர் வந்து தான் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டார், நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல பட் இந்த டாஸ்க் போகணும்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அன்சிதா வந்து நான் நவுல மாட்டேன்னு நிற்கிறாங்க. அன்சிதா நான் நவளவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், மஞ்சரி பொம்மை உள்ளே போக கூட நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியில் தீபக் தான் அவுட் ஆவார். இது எனக்கு தெரியும், ரிசல்ட் தெரியாதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை மஞ்சரியும் உள்ள வச்சுருவாங்க, அன்சிதா உள்ள வச்சுருவாங்க, கடைசியில் ஜாக்லின் தான் உள்ள வைக்க மாட்டாங்க, தீபக் அவர்கள் தான் அவுட்டு. ஸோ தீபக் அவர்கள் இந்த டாஸ்க் அவுட் வெளியே வர போறாரு. மொத்தத்தில் நல்லா சூடு பிடிக்கி, பெண்கள் நல்லா சண்டை போடுறாங்க, ஆண்கள் நீங்கள் வேஸ்ட், மிச்சர் சாப்பிடுங்க. சத்யாண்ணே, அருண், விஷால் 3 பேரும் மிச்சர் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களாச்சும் பரவாயில்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சண்டை போடுறாங்க. நீங்களாம்